ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் வெல்கம் டு மை சேனல் பிரிட்டோஸ் ஃபேமிலி. இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன பேச வரேன்னா நம்மளுக்கு சேவிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எப்பயும் சேவிங்ஸ் பற்றி எதுக்கு நான் சொல்றேன்னா என் எல்லா வீடியோலும் கொஞ்சமாவது நான் சேவிங்ஸ் பற்றி தான் பேசுவேன். நான் அதுக்கு தான் நான் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷனாக நான் சேவிங்ஸ்ன்னு சொல்கிறேன். நான் உங்களுக்கு என்னன்னா நம்ம நம்ம நினைப்போம், நான் படித்தாதானே வேலைக்கு போவோம், நம்மளுக்கு படிப்பு அறிவு இல்லை, நம்மள்ட்ட எந்த ஒரு டிகிரி இல்லை, நம்ம எப்படி வேலைக்கு போவோம் அப்படி சில பேர் நினைப்பாங்க. ஆனா அப்படிலாம் நினைக்க கூடாது. நம்மளாலேயும் திறமை இருக்கு, நம்மளுக்கும் எல்லாம் செஞ்சு நம்ம சம்பாதிச்சு நல்ல ஒரு 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 நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் முதல்ல. ஆனா ரெண்டாவது நான் என்ன சொல்றேன்னா நம்ம எல்லாருமே கடவுளால படைச்ச ஒரு மனுஷங்க. கடவுள் நம்மள இந்த உலகத்துல உண்டாக்குறது மீறி நம்மளை பத்தி நம்ம ஒரு ஒரு சில ஒரு சில முடிவு எடுத்துட்டாங்க. இவங்களுக்கு இதுதான் இவங்களுக்கு நான் கொடுக்க போறேன், இவங்களுக்கு இதுதான் கொடுக்க போறேன். அவங்க ஏற்கனவே நம்மளுக்காக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்காங்க கடவுள். ஸோ எதை பத்தி நீங்க பயப்படக்கூட வேண்டாம். எல்லாருக்கும் ஒரு நல்ல காலம் இருக்குது, எல்லாருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு ஒரு டிட்டர்மினேஷனோட நம்ம வாழலாம். சரி, வாங்க நம்ம வீடியோ கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஜஸ்ட் லாஸ்ட் வீக் நான் என்னோட ஃப்ரெண்டை நான் பார்த்தேன். நான் கேட்டேன் என் கூட எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும், என் கூட வேலை செஞ்சாங்க. ஒரு 7-8 வருஷமா முதல்ல இந்த கம்பெனி வேலை செஞ்சிருந்தாங்க அவங்க. நான் கேட்டேன் இப்போ என்ன பண்றீங்க மேடம்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் வீட்டில் இருக்கேன், பையன் டிகிரி முடிச்சுட்டான், இப்போ ஃபர்தரா போஸ்ட் கிராஜுவேஷன் பண்றான் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பொண்ணு ஜஸ்ட் 12th படிக்கிறான். நான் சொன்னேன், இப்போ என்ன வேலைக்கு போறீங்களா, என்ன செய்றேன்? இல்லை, நான் டியூஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, நான் காலையில ஏந்திரிக்க 4:30 எந்திரிக்க 4:30 மணிலேருந்து சாயந்தரம் வர உழைச்சி 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 ஓடி 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 எல்லாம் செய்றேன். அவங்க டியூஷன் செய்யறாங்க, அது இவ்வளோ ரிலாக்ஸா பேசுறாங்க பாரு. நான் டியூஷன் எடுக்கிறேன். சரி, டியூஷன் எடுக்க வந்து சேவிங்ஸ் ஏதாவது பண்றேன் அப்படி கேஷுவலா நான் பேசுறேன். நான் சேவிங்ஸ் பண்றேன்னு சொன்னாங்க. எங்கெங்க எப்படி எப்படி இன்வெஸ்ட் பண்ற அப்படின்னா ஜஸ்ட் நான் எப்படி ஃப்ரெண்ட் கிட்ட பேசுவோம் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருக்கேன், ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டிருக்கேன். அவங்களது டியூஷன்ல இருந்து வர காசு அவங்க இது ரெண்டும் சேவிங் பண்றாங்க. அப்புறம் ஓகே, எப்படின்னா பாக்கி உங்களோட டைம் காலையில பசங்க அங்கேயும் போயிடுவாங்க, காலேஜ் டியூஷன்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் உங்களோட டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, அது எனக்கு ரொம்ப ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. அது கேட்டவொடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னா டியூஷன் எடுப்பாங்க அவங்க. ஒரு 7th and 8th ஸ்டாண்டர்டுக்கு டியூஷன் எடுக்கிறாங்க. அது ஒரு 4-5 குழந்தைகள் இருக்குது. அந்த சம்பளம் அவங்களுக்கு 12,000 ருபீஸ் கிடைக்குது அவங்களுக்கு. அந்த டியூஷன்ல இருந்து மாசம் மாசம் அவங்களுக்கு 12,000 12,000 கிடைக்குது அவங்களுக்கு. அது இல்லாத அவங்களுக்கு ஃப்ரீ டைம்ல அவங்க ஈவினிங் இப்போ நம்ம சில பேர் பேயிங் கேர்ள்ஸ்னு இருப்பாங்க. ஒரு ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு படிக்க வர குழந்தைகள் இருக்காங்க, இல்ல வேலைக்காக வரவங்க இருக்காங்க. அவங்க அப்படியே பேயிங் கேர்ள்ஸ் மாதிரி இருப்பாங்கல்ல. அவங்களுக்கு சாப்பாடு நைட் டின்னருக்காக இவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. சப்பாத்தி, பாஜி, சப்பாத்தி, அப்புறம் சாதம், சாம்பார், குழம்பு அப்படின்னு இவங்களுக்கு. அது ஒரு கேரியரா இருக்கும்ல அப்படி அப்படின்னு. அதுல ஒரு 8,000 கிடைக்குது. இது பாருங்க, டியூஷன்ல 12,000, அந்த கேரியர்ல 8,000. வீட்டுல உட்காந்துக்கிட்டே அவங்க 20,000 ருபீஸ் ஏர்ன் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க இப்படி, நான் 12,000 ருபீஸ் நான் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல நான் சேவிங் பண்றேன். அப்புறம் 8,000 ருபீஸ் நான் வீட்டுக்கு நான் ஹஸ்பண்ட்க்கு நான் சப்போர்ட் பண்றேன். அவங்களுக்கு ஏதோ ஒரு இஎம்ஐ போயிட்டு இருக்குது. அந்த இஎம்ஐல இவங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் ஹஸ்பண்ட்க்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்றாங்க. எவ்வளோ எவ்வளோ நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் தெரியுமாங்க. ஏன்னா அவங்க படிச்சவங்க வீட்டுல வேலைக்கு போறது இல்லை, வீட்டுல உட்காந்துட்டு அவங்க செய்யறாங்க. இது நம்ம எல்லாருமே செய்யலாம், இது எல்லாருமே செய்யலாம். நம்மளுக்கு படிப்பு தான் வேணும் முக்கியம்னா அப்படி இல்லை. சாதாரண வீட்டுல இருந்துக்கிட்ட டிஃபன் செஞ்சு கொடுக்கலாம். சில பேர் என்ன செய்யறாங்க, நான் நிறைய பாக்குறேன். அவங்க இந்த பெரிய ஒரு கேன் இருக்கும், அந்த ஹாட் கேஸ், அதுல டீ காஃபி எல்லாம் பண்ணி ஸ்கூல் காலேஜ் பக்கத்துல போய் நின்று சேல் பண்றாங்க. அவங்களுக்கு அது ஒரு வருமானம் கிடைக்குது. அப்படின்னு நிறைய பேர் பலவிதமான இதுல சேவிங்ஸ் பண்றாங்க, சம்பாதிக்கிறாங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கெல்லாம். நம்ம எதுவும் இப்போ சில பேர் நினைப்பாங்க நம்ம பிசினஸ் பண்ணணும்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும், முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிதான் இல்லை. அது இந்த நம்மளது ஒரு சிந்தனை. அப்படி ஒரு ஒரு பிசினஸ்க்கு போறோம், நம்மளுக்கு இவ்வளவு ரூபாய் வேணும்னா அப்பதான் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்காங்க. அப்படிதான் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு சின்ன அமௌண்ட்ல கூட நம்ம அதை பெருசாக்கலாம். எல்லாரும் படிப்படியா தான் மேல போவாங்கல்ல. உடனே கீழே இருக்கப்படியே மேல மாடியில போக முடியாது இல்ல. படிப்படியா தான் வாழ்க்கையில எல்லாரும் முன்ன போக முடியும்.
இப்போ குழந்தை பிறகுது, குழந்தை வந்து பட்டுன்னு ஸ்கூலுக்கு போகுது. அதுக்கு வந்து கீழே வந்து சுத்தும், விளாடும், அம்மா கிட்ட இருக்க பாசம்லாம் கிடைக்கும். அப்புறம் வந்து ஜூனியர் கேஜி, எல்கேஜி, ஜூனியர் கேஜி போய் போய் தான் அது வந்து 10th ஸ்டாண்டர்ட் போகுது. அது மாதிரி நம்ம வந்து படிப்படியா தான் வாழ்க்கையில மின்னுக்கு போக முடியும். அப்படியே வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன ஒரு வேலையை செஞ்சில நம்ம வந்து நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய சேவிங்ஸ் பண்ணலாம். இது வந்து என்ன சொல்றது, நம்மளுக்கு வந்து லைஃப்ல ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப வர வர சுச்சுவேஷன் வந்து ரொம்ப மாறிட்டு போயிருக்குது. யாரும் வந்து என்ன சொல்றது, எங்க போனாலும் காசு கேட்கறேன், எங்க போனாலும் ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்ட்ஸ் பண்ணதுக்கு போறோம், அங்க வந்து ஒரு 500 700 ஒரு டிப்ஸ் கேட்கறாங்க. அப்ப நான் ஒண்ணு பட்டுன்னா ஒண்ணு செஞ்சு கொடுக்குறேன்னு. ஜஸ்ட் இப்போ ஒரு 15 டேஸ் முன்னதான் நான் பேசுறேன். என் சின்ன பையனுக்கு வந்து அவனுக்கு இப்ப 18 ஆயிட்டுது இல்ல, அவனுக்கு ஆதார் கார்டு இல்ல, பேன் கார்டு வந்து அவனுக்கு பர்மனன்ட். ஃபர்ஸ்ட் இந்த பேன் கார்டு வந்து டெம்பரரி, இப்போ வந்து அந்த போட்டோ ஐடிக்குள்ள அவனுக்கு ஒரு பேன் கார்டு வேணும். அதுக்கு செய்யறதுக்காக வந்து என் ஹஸ்பண்ட் வந்து 700 ருபீஸ் கொடுத்துட்டு அது செஞ்சாங்க. ஏன்னா அவனுக்கு இப்போ வந்து இப்ப 12th அப்புறம் ஃபர்தரா வேற ஏதோ கோர்ஸ் பண்ணணும், படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்குன்னு இதெல்லாம் தேவைப்படுது எங்களுக்கு. இப்ப நாங்க செய்தோம். அவன் வந்து அந்த ஜஸ்ட் அந்த கார்டு வந்து சீக்கிரம் கிடைக்கிறதுக்காக 700 ருபீஸ் கேக்குறாங்க டிப்ஸ். அப்பதான் நான் சீக்கிரம் செஞ்சு கொடுத்துருவேன், ஒரு வாரத்துல, இல்லைன்னா 3 மாசம் ஆகணும் அப்படின்னு. இப்ப எங்க பார்த்தாலும் பணம் 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 தான் வாழ்க்கைன்னு ஓடுது இப்போ. அது என்ன சொல்றது, நம்ம அதுக்காக நம்ம வந்து உழைக்கணும். உழைச்சாதான் பணம் கிடைக்கும். சும்மா வீட்டுல உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, அவங்க அவங்க கஷ்டப்பட்டாதான் பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ எல்லாரும் வந்து நான் இந்த வீடியோல பேசுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது எனக்கு பட்டுச்சு, உங்களுக்கு சொல்லணும்னா நான் சொல்றேன். நான் ஏற்கனவே இந்த முதல்ல செஞ்சு போட்ட வீடியோல நான் சொல்லிருக்கேன். நான் என்னென்ன பேசுறேன், அது வந்து எந்த லைஃப்ல நடக்கிறது தான் பத்தி நான் பேசுறேன், நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ சேவிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நம்ம சின்ன வேலையா இருக்கட்டும், பெரிய வேலையா இருக்கட்டும், நம்ம வந்து வேலை செஞ்சாதான் நம்மளுக்கு வந்து சம்பளம் கிடைக்கும். அந்த சம்பளத்தை பத்தி நம்ம வந்து சேவிங் பண்ணலாம். சேவிங் பண்ணி அந்த ஒரு அமௌண்ட் கையால நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்க. இதை பத்தி நான் வந்து என்ன சொல்றது, ரொம்ப நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் என் ஓன் லைஃப்ல வந்து சேவிங் வந்து எனக்கு எவ்வளோ எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னு வந்து நான் ரொம்ப வந்து இதுல வந்து சாட்சியா நிக்கிறேன். நான் இப்போ வந்து நம்ம வந்து எல்லார்கிட்டையும் போய் வந்து நம்ம வந்து எனக்கு ஒரு எமர்ஜென்சி இருக்குது, கொஞ்சம் காசு கொடுன்னு கேட்க முடியாது இல்ல. அது ரொம்ப தப்பு. திருப்பி அவங்களுக்கு கொடுத்தாகணும். அதுக்கு நம்ம சம்பாதிக்க பணத்துல வந்து தனியா ஒதுக்கி வச்சிருந்தா வந்து அது நம்மளோட யார்ட்டையும் போய் கேட்க வேண்டிய தேவையில்லை. நம்மள்ட்ட இருக்கு, நம்ம ஒரு தைரியமா இருக்க முடியும். அதுக்குன்னு வந்து எல்லாரும் வந்து வேலைக்கு போங்க. வேலைக்கு போக முடியாதவங்க வீட்டுல இருந்துகிட்டு என்ன செய்யணும்னாலும் யோசனை பண்ணுங்க. பிசினஸ்க்கு வந்து பணம் தேவையில்லைங்க. ஜஸ்ட் 30% தான் உங்களுக்கு பணம் வேணும். மிச்சம் இருக்க 70% இல்ல, உங்களது அறிவு, உங்களது எண்ணம், என்ன செய்ய போறீங்கன்னு நீங்க நினைக்கணும். நல்லா யோசிச்சு முடிவு பண்ணணும். அப்பதான் ஒரு பிசினஸ் வந்து நம்ம உண்டாக்க முடியும். மட்டும் 30% தான் உங்களுக்கு வந்து அதுல வந்து பணம் தேவை. பணம் வேண்டும் உங்களுக்கு ஒரு பிசினஸ் கலப்பத்துக்கு. ரிமைனிங் வந்து 70% வந்து உங்களது ஓன் புத்தியாலையும் உங்கள் ஓன் திறமையாலையும் அது வந்து நம்ம வந்து ஒரு பிசினஸ் உண்டாக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் ரொம்ப நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. See you next video. Thank you. Bye.